السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நாம் இன்று இங்கு சூரிய கிரகண தொழுகையை தொழுதோம். ஐரோப்பாவில் பெரும்பாலான நாடுகளிலும், அமெரிக்காவில் சில இடங்களிலும், கனடாவிலும், ஆப்பிரிக்காவின் நாடுகளிலும், அநேகமாக மௌரிட்டானியா மற்றும் மொரோக்கோவிலும் இந்த அனைத்து பகுதிகளிலும் கிரகணம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று ரஷ்ய நாடுகளிலும் கிரகணம் ஏற்பட்டுள்ளது. சூரிய கிரகணத்தின் போதும் சந்திர கிரகணத்தின் போதும் 2 ரக்காத்துகளை கொண்ட நஃபில் தொழுகை தொழப்படுவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாக இருந்தது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் இஸ்திக்ஃபார், சதகா மற்றும் தான தர்மங்கள் பக்கம் கவனம் ஊட்டுவார்கள். இது சம்பந்தமாக ஹதீஸுகளில் இருந்து அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டை விட்டு மிக விரைவாக வெளியே வந்தார்கள். மக்களை ஒன்று கூடுங்கள் என்று கூறினார்கள். ஜமாத்தான தொழுகை நடைபெறும், நாம் 2 ரக்காத்துகள் நஃபில் தொழுவோம் என்று கூறினார்கள். இதற்காக பாங்கு கொடுக்க வேண்டும் என்று கூறவில்லை. இதில் பாங்கு கொடுக்கப்படுவதில்லை, மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்றார்கள். ஆகவே மக்கள் ஒன்று கூடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகளை கொண்ட நீண்ட தொழுகையை தொழ வைத்தார்கள். இது தொடர்பாக ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பும் உள்ளது. அதேபோன்று ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பும் உள்ளது. நான் அவற்றை சுருக்கமாக எடுத்துக் கூறுகிறேன். ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பை முழுமையாக எடுத்து வைக்கிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்காவிலும் அன்னார் தொழ வைத்தார்கள் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் மக்காவிலோ ஒன்று கூட முடியாத சூழல் இருந்தது. ஆகவே அதை பற்றி எந்த அறிவிப்பும் கிடையாது. மதீனாவில்தான் சூரிய கிரகண தொழுகையை தொழ வைத்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அன்னார் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். மக்கள் அன்னாருக்கு பின்னால் அணிவகுத்து நின்றார்கள். அல்லாஹ் அக்பர் என்று அன்னார் கூறினார்கள். மிக நீண்ட நேரம் திருக்குரானை ஓதினார்கள். பிறகு தக்பீர் கூறினார்கள். பிறகு நீண்ட நேரம் ருக்குவில் இருந்தார்கள். பிறகு அன்னார் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறி எழுந்து நின்றார்கள். சஜிதா செய்யவில்லை. நீண்ட நேரம் திருக்குரானை ஓதினார்கள். ஆனால் முன்பு ஓதியதை விட குறைவாகத்தான் ஓதினார்கள். பிறகு அன்னார் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். நீண்ட நேரம் ருக்குவில் இருந்தார்கள். அது முன்பு செய்த ருக்குவை விட குறைவான நேரமாகத்தான் இருந்தது. பிறகு அன்னார் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று கூறினார்கள். ரப்பனா வலக்கல் ஹம்து என்று கூறினார்கள். பிறகு சஜிதா செய்தார்கள். பிறகு அடுத்த ரக்காத்திலும் இவ்வாறே செய்தார்கள். இவ்வாறு அன்னார் 2 ரக்காத்துகளில் 4 ருக்குவும் 4 சஜிதாக்களும் செய்தார்கள். தொழுகை முடிவடைவதற்கு முன்பே சூரிய கிரகணம் விலகிவிட்டது. அதாவது அந்த கிரகணம் அப்போது முடிந்துவிட்டது. பிறகு அன்னார் எழுந்து நின்று புகழுக்குரிய இறைவனை புகழ்ந்தார்கள். சூரியனும் சந்திரனும் இறைவனின் அடையாளங்களுள் 2 அடையாளங்களாகும். எவருடைய மரணத்தின் காரணமாகவோ அவற்றிற்கு கிரணங்கள் ஏற்படுவதில்லை. சூரியனும் சந்திரனும் இறைவனின் அடையாளங்களுள் 2 அடையாளங்களாகும். எவருடைய மரணத்தின் காரணமாகவும் அவற்றிற்கு கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. எவருடைய வாழ்வின் காரணமாகவும் கிரகணங்கள் ஏற்படுவதில்லை.
சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிரகணம் ஏற்படுவதை நீங்கள் பார்த்தால் தொழுகைக்காக விரைந்து செல்லுங்கள், அதாவது உடனடியாக தொழுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு எவ்வாறு உள்ளதென்றால், அது மிக நீண்ட அறிவிப்பாகும். அதனுடைய ஒரு பகுதியில் இருந்து முன்பு கூறப்படாத விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களுள் இரு அடையாளங்கள் ஆகும். ஒருவருடைய மரணத்தின் காரணமாகவோ வாழ்வின் காரணமாகவோ அவற்றிற்கு கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. நீங்கள் கிரகணத்தை பார்த்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இது முன்பு கூறப்பட்ட அறிவிப்பில் உள்ளதுதான். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தொழுகையின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னும் பின்னும் அசைந்ததை மக்கள் கண்டபோது அதை குறித்து மக்கள் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் தங்களது இடத்தில் நின்றவாறு எதையோ பிடித்தீர்கள், அதாவது கையை முன்னால் கொண்டு சென்றீர்கள், பிறகு திடீரென பின்னால் வந்து விட்டீர்கள் என்று மக்கள் கேட்டார்கள். அதற்கு அன்னார், நான் அப்போது சொர்க்கத்தின் காட்சியை கண்டேன். ஒரு திராட்சை கோத்தை வாங்குவதற்காக கையை முன்னால் கொண்டு சென்றேன். அதை நான் வாங்கியிருந்தால் உலகம் இருக்கும் வரை நீங்கள் அதை உண்டிருப்பீர்கள். பிறகு எனக்கு நெருப்பு காட்டப்பட்டது. நான் இன்று கண்ட நெருப்பை போன்ற பயங்கரமான ஒரு காட்சியை இதற்கு முன்னர் கண்டதில்லை. அதை கண்டபோது நான் உடனடியாக பின்னால் வந்துவிட்டேன் என்றார்கள். ஆக இந்த அறிவிப்புகள் உள்ளன. இதற்கு ஆதரவாக இன்னும் பல அறிவிப்புகளும் உள்ளன. தொழுகைக்கு பிறகு குதுபா கொடுப்பதும் சுன்னத்தாகும். ஆகவே எப்பொழுது இந்த தொழுகை நடத்தப்பட்டாலும் அதற்கு பிறகு குதுபா கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸில் அன்னார் ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்பதை குறித்தும் இது சம்பந்தமாக சில ஆலிம்களின் கண்ணோட்டத்தை குறித்தும் நான் இங்கு எடுத்து கூறிவிடுகின்றேன். சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது அன்னாருடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணமடைந்திருந்தார்கள். அதன் காரணமாக கிரகணம் ஏற்பட்டதாக மக்கள் கருதினார்கள் என்று சில அறிவிப்புகளில் வருகிறது. ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். இதற்கு எவருடைய மரணத்திற்கும் வாழ்வுக்கும் சம்மதம் கிடையாது என்று கூறினார்கள். நான் இன்டர்நெட்டில் பார்த்து கொண்டிருந்த போது அங்கும் கூட அன்னாருடைய மகனுடைய மரணத்திற்காக இந்த கிரகணம் ஏற்பட்டதாக எழுதப்பட்டுள்ளது. இந்த தகவல் தவறானதாக உள்ளது. இந்த தகவலை அங்கு யார் பதிவேற்றினார்கள் என்று தெரியவில்லை. அதுபோன்ற தகவல்கள் சரியானது என்று மக்கள் பொதுவாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது தவறாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுகள் பல்வேறு விதத்தில் நமக்கு கிடைத்துள்ளன. எவருடைய மரணத்திற்கும் வாழ்வுக்கும் இதனுடன் சம்பந்தம் கிடையாது என்றுதான் அன்னார் கூறியுள்ளார்கள். அனைத்து அறிவிப்புகளும் இந்த தகவலை மறுக்கிறது. நம் ஜமாஅத்திலும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானின் குறிப்பிட்ட நாள்களில் சூரிய சந்திர கிரகணங்கள் எனும் அடையாளம் தோன்றும். அது மசீஹ் மற்றும் மஹதியுடைய வருகையின் அடையாளமாக இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். மேலும் அதற்கேற்ப ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்திற்கு பிறகு 1894 ஆண்டு கிழக்கிலும் 1895 ஆண்டு மேற்கிலும் இந்த கிரகணங்கள் ஏற்பட்டன. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணம் ஏற்பட்டது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நூல்களிலும் சபைகளிலும் இதை அதிகமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நூருல் ஹக் என்ற அன்னாருடைய நூலின் 2ஆம் தொகுதியிலிருந்து அன்னாருடைய ஒரு மேற்கோளை நான் இங்கு எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், இது அரபியில் உள்ளது, அதனுடைய மொழியாக்கத்தை நான் கூறுகிறேன். அன்னார் கூறுகிறார்கள், பிறகு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் எனது உள்ளத்தில் ஊதியது என்னவென்றால், ரமலானில் ஏற்பட்ட சூரிய சந்திர கிரகணங்கள் இரு அச்சுறுத்தும் அடையாளங்களாகும். எவர்கள் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ, எவர்கள் அநியாயம் மற்றும் அநீதி ஆகியவற்றை மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அச்சுறுத்துவதற்காக தோன்றியிருக்கின்றன. ஆகவே இறைவன் இந்த இரு அடையாளங்களுடன் அவர்களை அச்சுறுத்துகின்றான். பேராசையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரையும் உண்மையை விட்டுவிட்டு பொய்யை பேசுகின்ற, இறைவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவன் அச்சுறுத்துகின்றான். ஆகவே இறைவன் இவ்வாறு குரல் கொடுத்து அழைக்கிறான். அவர்கள் பாவங்களுக்கான மன்னிப்பை வேண்டுவார்கள் என்றால் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும். அருள் மற்றும் கருணையை அவர்கள் காண்பார்கள். அவர்கள் கட்டுப்படவில்லை என்றால் தண்டனைக்கான நேரம் வந்துவிட்டது. எவர்கள் உண்மையின்றி சண்டையிடுகிறார்களோ, இறைவனுக்கு அஞ்சுவதில்லையோ, அவ்வாறான நபர்களை அச்சுறுத்துவதும் இதன் நோக்கமாக உள்ளது. எவர்கள் கட்டுப்படாமல் ஆணவத்தை வெளிப்படுத்துகிறார்களோ, கிளர்ச்சி செய்வதை விடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இதில் எச்சரிக்கை உள்ளது. ஆகவே இறைவனுக்கு அஞ்சுங்கள்,
பூமியில் குழப்பம் விளைவித்தவாறு திரியாதீர்கள். உங்களுக்கு என்னவாயிற்று? நீங்கள் அவனுக்கு அஞ்சுவதில்லை. ஆனால் அச்சுறுத்தக்கூடிய அடையாளங்களோ வெளிப்பட்டுவிட்டன. சஹி முஸ்லிம் மற்றும் புகாரியில் இருந்து நிரூபணமாவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு புரிய வைப்பதற்காக கூறும்போது, சூரியனும் சந்திரனும் இறைவனுடைய அடையாளங்களுள் இரு அடையாளங்களாகும். எவருடைய மரணத்திற்காகவும் வாழ்வுக்காகவும் அவற்றிற்கு கிரகணங்கள் ஏற்படுவதில்லை. மாறாக அவை இறைவனுடைய இரு அடையாளங்களாகும். இறைவன் இந்த இரண்டையும் கொண்டு தம் அடியார்களை எச்சரிக்கை செய்கின்றான். நீங்கள் அதை காணும்போது விரைவாக தொழுகையில் மூழ்கிவிடுங்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய சந்திர கிரகணங்களை கொண்டு எச்சரித்து இருப்பதை பாருங்கள். இந்த இரு அடையாளங்களும் பாவம் செய்தவர்களை எச்சரிப்பதற்காக உள்ளன என்றும், உலகில் பாவங்கள் அதிகமாகிவிடும்போது, படைப்பினங்களில் தீமை பரவிவிடும்போது, பாவங்கள் பல்கி பெருகிவிடும்போது இந்த இரு அடையாளங்களும் பாவம் செய்தவர்களை எச்சரிப்பதற்காக உள்ளன என்றும், உலகில் பாவங்கள் அதிகமாகிவிடும்போது, படைப்பினங்களில் தீமை பரவிவிடும்போது, பாவங்கள் பல்கி பெருகிவிடும்போது இவை வெளிப்படுகின்றன என்று ஹதீஸில் இதன் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆகவே இதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணத்தின் போது கூறினார்கள், அதிகமாக நன்மை செய்யுங்கள், நன்மையான செயல்களை விரைவாக செய்யுங்கள் என்றார்கள். உதாரணமாக, தூய எண்ணத்துடன் தொழுவது, நோன்பு வைப்பது, துவா செய்வது, அழுவது, அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ்வை நினைவு கூர்வது, பணிவை மேற்கொள்வது, நிற்பது, ருக்கு செய்வது, சஜிதா செய்வது, தௌபா செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது, இஸ்திக்ஃபார் செய்வது, அழுது மன்றாடி வேண்டுவது, சக்திக்கு ஏற்ப பேருபகாரம் செய்வது, அடிமைகளை விடுதலை செய்வது, பிறருடைய சுமைகளை குறைப்பது, அனாதைகளை கருத்தில் கொள்வது, இறைவனுடைய சந்நிதியில் நிம்மதியற்று பிரார்த்தனை செய்வது ஆகியவை. இந்த செயல்களை மேற்கொள்வதற்காக தொழுகை, பணிவு மற்றும் இறைவனுக்கு முன்னால் அழுது மன்றாடுவது ஆகியவை வைக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், ஏதேனும் ஆபத்து இறங்கவிருக்கும் போதோ, ஏதேனும் துன்பத்தின் காலம் நெருங்கிவிடும் போதோ, வானத்தில் தீமையின் காரணிகள் சேர்ந்து விடும்போதோ, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகணங்கள் ஏற்படுகிறது. அது மக்களுடைய கண்களை விட்டு மறைந்திருக்கிறது. அவற்றை இறைவன் மட்டுமே அறிவான். ஆகவே இறைவனுடைய அருளும் கருணையுடன் கூடிய அவனது நுட்பமும் ஏதேனும் கிரகணம் ஏற்படும் போது கிரகணத்திற்கான காரணிகளை அகற்றக்கூடிய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதாவது இந்த அனைத்து தீமைகளும் விலகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான், கிரகணத்தின் தீமைகளை அகற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வாறு தொழக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். ஆகவே அவன் தன்னுடைய நபியுடைய நாவினால் இந்த அனைத்து வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டான். நன்மைகளின் காரணமாக தீமைகள் விலகிச் சென்று விடுகின்றது என்பதிலும், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களின் அழுகை நெருப்பை அணைத்து விடுகின்றது என்பதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நன்மைகள் செய்வதால் தீமைகள் விலகிவிடுகின்றன. அழுது மன்றாடி கண்ணீர் வடிப்பதால் அது நெருப்பை அணைத்து விடுகின்றது. ஓர் அடியார் நற்செயல் செய்யும்போது அதன் மூலமாக இறைவனை திருப்தி கொள்ளச் செய்கிறார் என்றால், அவரது நற்செயல்கள் அவரது தீமையை எதிர்க்கின்றன, அதற்கான காரணிகளை உருவாக்கிவிடுகின்றன. ஆகவே இறைவன் இவ்வாறு செயல்படக்கூடியவரை அந்த தீமையிலிருந்து காப்பாற்றி விடுகின்றான். அதாவது இவ்வாறு அமல் செய்யக்கூடியவரை அந்த தீமையில் இருந்து இறைவன் காப்பாற்றி விடுகின்றான். துவாவை கொண்டு கஷ்டங்களை நீக்குவது இறைவனுடைய நடைமுறையாகும். துவாவும் கஷ்டமும் ஒருபோதும் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது. இறைவன் பக்கம் திரும்பக்கூடியவர்களின் நாவிலிருந்து அவை வெளிப்படும் போது இறை கட்டளைக்கேற்ப துவா கஷ்டத்தின் மீது ஆதிக்கம் பெற்று விடுகின்றது. ஆகவே துவா செய்யக்கூடியவர்களுக்கு நற்செய்தி, நல்லெண்ணத்துடன் நீங்கள் துவா செய்யுங்கள், அழுது மன்றாடி துவா செய்யுங்கள், பிறகு இந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும். இன்றைய நாளில் குறிப்பாக நாம் துவாக்கள் மீதும் சதக்காக்கள் மீதும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நான் தனிப்பட்ட முறையிலும் சதக்கா கொடுத்திருக்கிறேன். ஜமாத்தும் பல்வேறு இடங்களில் சதக்கா கொடுத்துள்ளது. ஆகவே ஜமாத்தினர்களில் எவர்களுக்கு நல்வாய்ப்பு உள்ளதோ அவர்கள் சதக்கா கொடுக்க வேண்டும். இதை நாம் வேடிக்கையாக கருதி கொண்டு கண்ணாடி அணிந்து கொண்டோ, கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டோ, அல்லது வேறு ஏதேனும் உபகரணத்தை கொண்டோ பார்க்கலாம் என்று கருதாமல், இன்றைய நாள் மிக அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் அவனது அருளை வேண்ட வேண்டும், பணிவுடன் தன்னடக்கத்துடன் அவனுக்கு முன்னால் குனிய வேண்டும்,
என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடையாளம் குறிப்பாக மீண்டும் ரமலானில் வெளிப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்த அதே தேதிகளில் ஏற்பட்டுள்ளது. ஆகவே நாம் நமது ஈமானை உறுதிப்படுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஈமானை உறுதிப்படுத்துவதுடன் இதே தியானம், சதகா மற்றும் இஸ்திக்ஃபாருடன் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இயக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகவும் உலகிற்கு இதை குறித்து தெரிவிப்பதற்காகவும் முழுமையாக முயற்சிக்கவும் வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. கிரகண தொழுகையுடைய குத்துபாவில் துவாவோ அல்லது இரண்டாவது குத்துபாவோ இருக்காது. இந்த குத்துபாவோடு இது நிறைவு பெறுகிறது. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.